மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி எம்என் ஜல்லிக்கண்ணா மேட்டு நீரத்தான். வருஷம் வருஷம் இறங்கிடுவேன். அது நம்ம கொல்லவாடி இறங்கியாச்சு. அதே வேலையை நம்மளுக்கு வேறு வேலையே கிடையாது. சைட்டில் இறங்குறதே வேலையா. போன்ட்டு இறங்கி 5 மார்க் பிடிச்சேன், 3 நம்பர் பண்ணினேன். இந்த வட்டம் அதே 3 நம்பர் பண்ணினேன். அதே 3 கிடச்சிருக்கு. லக்கில் கிடச்சமாக கிடச்சிருக்கு. சரி உள்ளே ட்ரை பண்ணுவேன் கண்டிப்பாக. ஒரே மாடல் நல்ல மாடு தீயா கர சுற்றிட்டே கொண்டு வரணும். அப்படி மாடம் பிடிப்பேன். எல்லாம் ஓடுவாங்க. ஒரு மணி நறுக்கு பிடிச்சி போயிட்டே இருப்பேன். ஒன்று கொடுத்தா நல்லா நேமில் இருக்க மாடா பிடிச்சி போயிட்டே இருக்குங்க. ஒரு ட்ரைனிங் எடுக்கல. நல்லா சாப்பிட்டேன், உடம்பு ஏற்றி வச்சுருக்கேன், நல்லா விளாடுவேன். அவ்வளோதான். கெத்தலாம் கிடையாது. வருஷம் எப்போ இறங்குறது நம்ம நல்லா மாடு பிடிப்போம். அவ்வளோதான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரக்கு அடிச்சு தான் மாட்டிக்கிடுவான். அடி விழுவாங்க. சாப்பிட சொல்லுவாங்க, நட்டு அடி விழுங்க. அந்த மாதிரி தப்புல பண்ணக்கூடாதுல்ல. உள்ளே மாவட்டிக்கு போகிறான், நைட்டு குடிச்சு வரலாமா? தப்பு. அதனால் அந்த மாதிரி ரூல்ஸ்லாம் போட்டிருக்காங்க. அதில் எப்பவுமே ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஆமாம். நம்மளுக்கு எந்த குறையும் இல்லை. ஆன்லைன் வந்துடுது கண்டிப்பாக எப்படின்னாலும். ஆனால் எந்த குறையும் இல்லை. நல்லா இருக்குது. அவன் என்ஜாய்மெண்ட் பண்ணி நல்லா பிடிப்பான். அவ்வளோதான். அதுக்கு ஆசைப்பட மாட்டேன். ஒரே மணி நேரம் நல்லா நச்சு பிடிச்சி போயிட்டு இருப்பேன். அஜய் மேட் தானே. இது ஒரு டிகிரி முடிச்சிருக்கேனே. எந்த ஊர்? மேட் தான், வாடிப்பட்டி பக்கத்தில். வாடிப்பட்டி டிகிரி முடிச்சிருக்கானா? சரி. இப்போ இந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் 6வது ஆளாக கலரங்க போகிறேன். ஆமாண்ணே. 6வது டோக்கன் கிடச்சிருக்கு. எப்படி ஃபீல் பண்ணுறேன்? என் அம்மாவுக்கு என்னண்ணே, சும்மா போவோம், இறங்கி போய் பிடிச்சிட்டு வர வேண்டியது. அவ்வளோதான். இதில் என்ன ஃபீல் பண்ணுறது? இப்போ ஒவ்வொரு மாடுபிடி வீரர்களும் இப்படி தரையில் உட்கார வச்சுருக்கிறாங்களே. இப்போ கிரிக்கெட் மாடு வீரருக்கு மரியாதை கிடைக்க மாட்டேங்குது. ஒரு மரியாதை இருந்தால ஒரு நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஆமாம். பாரம்பரியமே இல்லை. இப்போ முன்ன மரம் இல்லைண்ணே, எல்லாம் மாறி போச்சு. இப்போ மாடுபிடி வீரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் ஏதோ கெத்தா பார்ப்பாங்களா? எப்படி பார்க்குறாங்க உங்களை? சல்லிக்கட்டுனா சல்லி பையன் சல்லிக்கட்டு பார்ப்பாங்க அப்படின்வாங்க. நாம சல்லி பையன் தான். நாங்கள் சல்லி பையன் சல்லிக்கட்டு மாதிரி நாம தெரியும் அம்மா சாட்டில். அவ்வளோதான். பல அவமானங்களை தாங்கிலாம் மாடு பிடிக்கிறாங்க. ஆமாண்ணே. இந்த மாடு பிடிக்கிறது எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது. நம்மளே ஃபீல்டாக இல்லைண்ணே, நம்ம சாலை பிடிச்சாமா போனோமான்றது வந்துடுறது தானே.